அட பாத்து நடக்க மாட்டேன். எல்லாம் நீ தலையா என்னை மொகரைய பாரு மன்னித்து குருவே. சரி சரி. இங்க ஒரு நதி இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லதா போச்சு ராமகிருஷ்ணா. நதி இருந்தா பக்கத்திலேயே ஓய்வு விடுதி இருந்தாகணும். ஆமா ஆச்சாரியாரே, என் கூட இருந்தீங்கன்னா இது மாதிரி உங்களை இன்னும் நிறைய அசர வைப்பேன். சரி, இன்னைக்கு ராத்திரி நாம இங்கே ஓய்வு எடுக்கலாம். நாளைக்கு காலையில சீக்கிரம் புறப்பட்டு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? சரிதான். ரொம்ப சரி. வா வா வா. எல்லா ராத்திரியும் இனிமையான ராத்திரியா இருக்காது ராமகிருஷ்ணா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்னைக்கு நான் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு என் வயிறு மட்டும் நிறையல, என் மனசும் முழுமையா நிறைஞ்சிருக்கு. அதை ஏன் சொல்றீங்க குருநாதா? நாங்க கூட மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம். இன்னும் 2 வாய் அதிகமா சாப்பிட்டு இருந்தா எங்க 2 பேரோட வயிறும் அப்படியே வெடிச்சு போயிருக்கோம். மொட்டை தலையா போதும், இந்த பக்கமா வாடா. இன்னும் கொஞ்சம் பலமாத்த அமுக்கேண்டா. என்னமோ சந்தனத்தை தடவற மாதிரி மெதுவா தடவிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருந்த? மன்னிச்சிடுங்க குருவே, நல்லா அமுக்கி விடுறேன். சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டணும். அடே இங்க வா. இதோ வரேன் குருவே. ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு மத்த இடத்தெல்லாம் நல்லா அமுக்கி விடு. வலி பறந்துடணும். அப்படியே செய்றேன் குருவே. டேய் என்னடா ஆச்சு? குருதேவா, இங்க ஒரு திருட சிக்கிட்டான். அவன் தப்பிச்சு போகாம நாங்க 2 பேரும் பிடிச்சு வச்சிருக்கோம். திருடனை பிடிச்சிட்டீங்களா? நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. யார் அவன்? அவன் மேல போத்திருக்கிற துணி எடுங்க, அவன் முகத்தை பார்க்கணும். பாத்துறலாமே. நான் தான் உங்கள் சிஷ்யன். உயிரோட இருக்கல்ல? இப்படி அர்த்த ராத்திரில உன் முகத்தை மூடிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னோட மருந்துகளை தேடிக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. நீ யாருன்னே தெரியாம உன்னை பயங்கரமா அடிச்சிட்டோம். வாய மூடுறா. என் நெஞ்செல்லாம் எரியுது. இந்த அவஸ்தையை தாங்க முடியலையே. என்ன மணி, நாம கூட வயித்துல கொஞ்சம் கூட எடை வைக்காம சாப்பிட்டுட்டோம்ல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட பிரச்சனைய என்னால தீர்த்து வைக்க முடியும். என்கிட்ட இத குணப்படுத்த ஒரு லேகியம் இருக்கு. நீங்க அனுமதி தந்தா நான் அதை கொண்டு வரேன். நிஜமாவா சொல்ற? அப்ப நாங்க கண்டிப்பா சாப்பிடுறோம். கொண்டு வரேன். எனக்கும் அந்த மருந்து வேணும். அவஸ்தை தாங்க முடியலையே. பயப்படாதீங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த லேகியம் கலந்த பானத்தை குடிச்ச உடனே அவங்க 3 பேரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம்னா வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நல்லா குடிங்க.
டேய் மணி, நிஜமாவே நீ என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டடா. அத நான் திரும்ப கொடுக்க வேண்டாமா? டேய், இது வெறும் வட்டி தான், அசல் இன்னும் பாக்கி இருக்கு. மரியாதைக்குரிய சுல்தான் சம்சுதீன் ஜஃபர் அவர்களுக்கு கிருஷ்ணதேவராயனின் வணக்கங்கள். சுல்தான் அவர்களே, பண்டிதன் ராமகிருஷ்ணனும் குரு தாத்தாச்சாரியார் அவர்களும் எங்கள் ராஜ்யத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய நபர்கள், எங்கள் ராஜ்யத்தின் விலைமதிப்பில்லாத ரத்தினங்கள். நான் இருவரையும் உங்கள் தர்பாருக்கு ஒரு விசேஷமான காரியத்திற்காக அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய நட்புறவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களை பாதுகாப்பாக எங்கள் ராஜ்யத்திற்கு அனுப்பி வையுங்கள். அமாவாசை அன்று தாங்களே அவர்களை பல்லக்கில் அமர வைத்து அனுப்பி வையுங்கள். அன்புடன், கிருஷ்ணதேவராயன். யாகம் முடிய போது. இப்ப நீங்க 2 பேரும் ஸ்வாகாதான். ஓடிட்டான் குருஜி, ஓடிட்டான். ஓடிட்டானா? யார் ஓடுனது? குருஜி, இந்த இடம் முழுக்க நாங்க நல்லா தேடிட்டோம். எங்களுக்கு சேவை பண்ண வந்தவனை காணோம். அவனுக்கு விடாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடாம வேற என்ன பண்ணுவான்? இவன் வேற. இங்க வா. இதோ வந்து விட்டேன் குருஜி. அம்மா! இப்போ நீங்க 2 பேரும் தான் என்னோட பல்லக்க தூக்கணும். அது மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சுல்தானோட நாட்டுல கொண்டு போய் சேர்த்தாகணும். கொஞ்சம் நில்லுங்க ஹுசூர், நீங்க யாரும் உள்ள போக முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னையே உள்ள விடாம தடுக்கிறான். இல்ல இல்ல ஆச்சாரியாரே, உங்களை ஏதோ அன்னக்காவடின்னு நினைச்சிருப்பாரு. நாம யாருன்னு தெரிவிச்சோம்னா மன்னிப்பு கேட்டு நம்மள உள்ள அனுப்பி வைப்பாரு. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆனா இப்படி வந்திருக்கிற விருந்தாளிய உள்ள விடாம தடுக்கலாமா? நான் இவனை சபிக்க போறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இருங்க, நானே பேசிக்கிறேன். இங்க பாருங்க காவலரே, நாங்க விஜயநகரத்துல இருந்து வந்திருக்கோம். உங்க சுல்தான் தான் எங்களை அவர் தர்பாருக்கு வர சொல்லிருக்காரு. ஹுசூர், எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா எங்க நாட்டுடைய அரச ஜோதிடர் பாபா ஃபக்ருதீன் நீங்க தர்பாருக்குள்ள போறதுக்கான நல்ல முகூர்த்தத்தை கணிச்சு சொல்லலன்னா நான் உங்களை தர்பாருக்குள்ள போக அனுமதிக்க முடியாது ஹுசூர். உங்களை காக்க வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பாபா ஃபக்ருதீனா? தெரியலையே. நீங்க உங்க பாபா ஃபக்ருதீனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அவர் ஜோதிட சாஸ்திரத்துல நிபுணர். நட்சத்திரங்களை துல்லியமா கணிப்பாரு. முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவருக்கு இந்த உலகத்துல தெரியாத விஷயங்களே இல்ல. எங்க சுல்தான் கூட அவருடைய அனுமதி இல்லாம கழிவறைக்கு கூட போக மாட்டாருன்னா பாருங்களேன். அப்படியா? சரிங்க, சரி, ரொம்ப நல்லது. கேட்டீங்களா ஆச்சாரியாரே, இவங்க ராஜ்யத்திலயும் உங்கள மாதிரியே ராஜ பாபா ஃபக்ருதீன் இருக்காரு. உங்களுக்கு அவருக்கு வித்தியாசமே தெரியல. நான் ராஜ புரோகிதன், இந்த மாதிரி பாபா கிடையாது. என்னை விட சக்தி வாய்ந்தவன் வேற யாரும் இல்ல. நான் மிகப்பெரிய சக்திசாலி. எனக்கு நிகர் நான் தான். அதனாலதான் உங்களை வாசலே நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னால தாங்கிக்க முடியல பாபா, சுத்தமா முடியல. இதுக்கு மேல என்னால முடியாது. யாருக்காவது தண்டனையை கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறான். இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. அல்லாஹ், அது ரொம்ப தவறு. இறைவன் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். ஹுசூர், விஜயநகரத்துல இருந்து வந்த விருந்தாளிங்க வெளியே காத்திருக்காங்க. ரொம்ப நேரமா இங்க வந்த விருந்தாளிங்க வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க பாபா. உங்களை எப்ப உள்ள வர சொல்றது? நல்ல நேரம் வர வரைக்கும் அவங்க காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்லை. நான் இப்பவே கணிச்சு பாக்குறேன். போய் அந்த விருந்தாளிங்களை உள்ள வர சொல்ல. வருக வருக, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொறுத்துக்க முடியாத அளவுக்கு நீங்க வெளியே காத்துக்கிட்டு இருந்தீங்க. வணக்கம் சுல்தான் மகாராஜா. வணக்கம். நீங்க எங்களோட தர்பாருக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு மறக்க முடியாத தருணம்.
அப்ப நீங்க தான் பானையில ரொம்ப புத்திசாலித்தனமா மூளையை அனுப்பி வச்ச பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவர்தான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன். அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவர்னா அப்ப இவர் யாரு? நான் தான். இவரு எங்களோட குருஜி. எங்களோட சேர்ந்து ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப பெருமையா சொல்லிட்ட குருஜி. வெட்டியா இருப்பார் போல இருக்கு. இவன் ஒரு பெரிய முட்டாள். என்ன பேசுறோன்னே தெரியாது. சொல்ல போனா எங்க ராஜ்யத்துக்கு எல்லாமே நான் தான். என் பேரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். இப்பதான் ஞாபகம் வருது ஹுசூர், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அழைப்பிதழில் பண்டிதர் தாத்தாச்சாரியாருடைய பேரை எழுதுனது நான் தான். ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட கொண்டு வந்த அந்த அறிவு நிறைஞ்ச பானையை கொடுத்து விட்டது இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் ஹுசூர். உண்மைதான். ஆமா சுல்தான் அவர்களே, இவர் சொல்றது உண்மைதான். இருந்தாலும் உண்மை என்னன்னா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே நேரடியா எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம நட்புறவை மேம்படுத்துறதுக்காக கலந்து ஆலோசிக்க சொன்னாரு. நீங்க சொன்னது சரிதான். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு இங்க என்ன தேவைப்பட்டாலும் உடனே நிறைவேற்றப்படும். ரொம்ப நன்றி சுல்தான். இந்த அரசாங்க கடிதத்தை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே அவர் கைப்பட எழுதியிருக்காரு உங்களுக்காக. இந்த அதிர்ச்சியை என்னால பொறுத்துக்க முடியல. இந்த கடிதத்துல எழுதியிருக்கிறது உண்மைதானா? உண்மைதான். ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தையும் உண்மைதான் சுல்தான். மகாராஜாவே தான் கைப்பட எழுதியிருக்காரு. மதிப்பிற்குரிய சுல்தான் மகாராஜா, அதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மரியாதைக்குரிய சுல்தான், பண்டிதர் ராமகிருஷ்ணா மற்றும் தாத்தாச்சாரியார் இருவரும் எமது நாட்டில் மிகவும் கொடூரமான குற்றவாளிகள். எங்கள் ராஜ்யத்தின் விலை மதிப்பில்லாத ரத்தனத்தை திருடி இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் நான் ஒரு முக்கியமான காரணத்திற்காகவே உங்கள் தர்பாருக்கு அனுப்பி வைத்துள்ளேன். எங்களுடன் நட்புறவு வைத்துக் கொள்ள விருப்பம் என்றால் இவர்களை திரும்பவும் எங்களது ராஜ்யத்திற்கு அனுப்ப வேண்டாம். எதுக்கு இப்படி எழுதினாரு? வரும் அமாவாசை என்று இவர்கள் இருவருக்கும் நீங்களே தூக்கு தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள். இது என்னுடைய உத்தரவு. இதை முடித்து வைத்தால்தான் நான் தங்கள் நட்புறவுக்கு சம்மதிப்பேன். அதற்கு முன்னால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல. குருஜி பார்த்து சொல்லுங்க, ஏன் தடுமாறுறீங்க? பொறுத்துக்கவே முடியல. இது என்ன விளையாட்டு சுல்தான்? நீங்க தானே எங்களை இங்க வர சொல்லி அழைப்பு கொடுத்தீங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியலையே. இத பத்தி நான் தான் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு நினைச்சேன். இதை என்னாலேயே நம்ப முடியல. சுல்தான், நிச்சயமா சொல்றேன், இந்த கடிதத்தை படிச்சவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு தோணுது. இல்லனா இவருக்கு கடிதத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. இந்தாங்க, சந்தேகம் இருந்தா படிச்சு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் நல்லா தெரியும் இல்லையா? இதை என்னால நம்பவே முடியல.
மகாராஜா எதுக்காக இப்படி பண்ணாரு? இல்ல இல்ல, அவர் கண்டிப்பா இப்படி பண்றவர் கிடையாது. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. உங்க மகாராஜா உங்க 2 பேரையும் சாகடிக்கிறதுக்கு எதுக்காக இங்க அனுப்பியிருக்காரு? நான் என்ன உங்களை தங்க கைராலியா தொங்க விட போறேன்? அங்கேயே உங்களை கொல்லாம விட்டாரு. ஹுசூர், இவங்க சாதாரண குற்றவாளி கிடையாதுன்னு நினைக்கிறேன். கொடூரமான குற்றவாளிங்க. இப்பவே இவங்களுக்கு தண்டனையை அறிவியுங்க. ஒரு பக்கம் நட்புறவு, இன்னொரு பக்கம் தூக்கு தண்டனை. இதுதான் அந்த மகாராஜாவோட விருப்பம் போல இருக்கு. என்ன தேடுறீங்க மகாராஜா? உனக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற குற்றவாளிய தேடிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை பார்த்தா குற்றவாளி மாதிரி தெரியலையே. நீ என்ன தப்பு பண்ண? ஹுசூர், அவனோட பால் வடிகிற முகத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இவன் அரக்கத்தனமான குற்றவாளியா இருக்கணும். இவன் நம்ம முன்னாடி வேணும்னே அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க உண்மையிலேயே அப்பாவிங்க தான். நாங்க ரொம்ப சாது, எதுவும் பண்ண மாட்டோம். எங்களை தண்டிச்சிடாதீங்க சுல்தான். பார்க்கலாம். ஹுசூர், இந்த பண்டிதர் தாத்தாச்சாரியார் வலையில விழாதீங்க. இந்த ஆளோட நெத்தியிலேயே பெரிய பாவின்னு எழுதி இருக்கு பாருங்க. போன வாரம் கோழி திருடினதா ஒருத்த மாட்டிக்கிட்டான்ல, அவன் முகமும் இவன் முகம் மாதிரி தான் இருந்தது. என்ன கொடுமை இது! நீங்க 2 பேரும் என்ன பெரிய குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது காரணமா உங்களோட மகாராஜா உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை வழங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. நீங்க 2 பேரும் அப்படி என்ன பெரிய குற்றம் பண்ணிருக்கீங்களோ தெரியல. அது காரணமா உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. ராமா, நீ கண்டிப்பா அதிபுத்திசாலித்தனத்தை அவர்கிட்ட காட்டியிருப்ப. அதனாலதான் அவர் கோபப்பட்டு உன்னை சாகடிக்க இங்க அனுப்பியிருக்காரு. இதை என்னால சுத்தமா பொறுத்துக்க முடியல. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். மகாராஜா உங்களுக்கு தண்டனை வழங்குற அளவுக்கு நீங்க 2 பேரும் அப்படி என்ன பெரிய குற்றம் பண்ணீங்க சொல்லுங்க. அது வந்து எங்களுக்கும் அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சுல்தான் அவர்களே. எங்களுக்கு தெரிஞ்சதோ நாங்க உங்ககிட்ட நிச்சயமா சொல்றோம். ஆமா, கண்டிப்பா சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட கதையும் இங்கேயே முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்களை தூக்கு மேடையில நிறுத்தாதீங்க சுல்தான். எங்களை விடுதலை பண்ணிடுங்க. அதை எப்படி விடுதலை பண்ண முடியும்? இது மகாராஜாவோட உத்தரவு. அதுல அரசாங்க முத்திரையும் இருக்கு. மகாராஜா உத்தரவு போட்டிருக்காருன்னா அதை நிறைவேற்றியே தீருவேன். வர அமாவாசை ராத்திரி அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை. ஒருவேளை நான் அப்படி செய்யலனா உங்க மகாராஜாவுக்கும் எனக்கும் இருக்கிற நட்புறவு கெட்டு போயிடும். அதனால எனக்கு தானே பிரச்சனை வரும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க மகாராஜா. எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இங்க எதுக்காக அனுப்பணும்? அல்லாஹ், இது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல ஹுசூர். மகாராஜாவுக்கு மட்டும் இல்ல, நீங்க தப்பு பண்ணவங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கறீங்கன்னு இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு தான் வயிற்று பிரச்சனை இருக்குல்ல. மகாராஜா உங்ககிட்ட நட்பு கரத்தை நீட்டி இருக்காரு. இதனால அவரோட வேலையும் முடிஞ்சிடும், உங்களோட வயிற்று பிரச்சனையும் தீந்துரும். அருமையா சொன்னீங்க பாபா, ரொம்ப அருமை. உங்களை மிஞ்ச ஆளே இல்ல. என்னோட பலவிதமான கேள்விகளுக்கு ஒரே நொடியில பதில் கொடுத்துட்டீங்க. இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சே தீரும்.